சீக்கிரம் வாமா. முத்தழகு, 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 முத்தழகு. வரா ஸ்ரீஜா. என்ன? ஸ்ரீஜா, இன்னும் நல்லா ஏத்தி விடு. இத பாரு முத்தழகு, அந்த அபி உன் மாமா பாண்டிய மயக்கி உன்கிட்ட பொய் சொல்ல வச்சு அவ வளகாப்ப நடத்திட்டு இருக்கான். இத நீ இப்படியே விட்டேன்னு வெய், நாளைக்கு கல்யாணம் உனக்கும் உன் மாமா பாண்டியோட கிடையாது, அந்த அபிக்கும் உன் மாமா பாண்டிக்கும் தான் நடக்கும். அத நீ கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. பாண்டி, அபிக்கு இப்ப வந்து நலங்கு வைப்பா. என்ன நிதி? என்னடி இது? மா வா போலாம். மாமா, என்ன முத்தழகு? நான் கேக்குறதுக்கு மட்டும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. அபிக்கு இந்த வளகாப்ப நடத்துறது யாரு? சொல்லு மாமா, அபிக்கு இந்த வளகாப்ப நடத்துறது யாரு? முத்தழகு, நான் தான் நடத்துறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கல, என் மாமா கிட்ட கேக்குறேன். சொல்லு மாமா, அபிக்கு வளகாப்பு நடத்துறது யாரு? யாரு? நான் தான். முத்தழகிக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன ஆட்ட ஆட போறாளோ? நல்ல மாட்னா. ஏன் மாமா இப்படி பண்ண? நீ ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை நம்பி தானே மாமா இருந்தேன். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு என் கையில சத்தியெல்லாம் பண்ண நீ. முத்தழகு, நான் சொல்றத கொஞ்சம் கேள. பேசாத, நீ என்கிட்ட எதுவும் பேசாத. நீ என்ன ஏமாத்திட்ட மாமா, நீ என்ன ஏமாத்திட்ட. எனக்கு தெரியாம நீ அபிக்கு வளகாப்பு நடத்தி நீ என்ன ஏமாத்திட்ட மாமா, என்ன முட்டாளாக்கிட்ட.
முத்தழகு நான் உன்னை நம்பின பாத்தியா? எல்லாமே ஏன் தப்புதான். ஏன் தப்புதான்? முத்தழகு சொன்னா கேளு. முத்தழகு கொஞ்சம் அமைதியா இரு. முத்தழகு நீ என்கிட்ட வராத. முத்தழகு பாண்டி மேல எந்த தப்பும் இல்லம்மா. உனக்கு தெரியாம அபிக்கு வளகாப்பு நடத்த சொல்லி நான் தான் சொன்னேன். நீங்க சொன்னா உங்க பேச்ச கேட்டு என்கிட்ட போய் சொல்லலாமா? இந்த உலகத்துல நான் நம்புற ஒரே ஆள் என் மாமா மட்டும்தான். அவர் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன். எதிர்த்து கூட பேச மாட்டேன். என் மாமா செத்துறேன்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா செத்துருவேன். ஐயோ முத்தழகு அந்த அளவுக்கு என் மாமாவை நான் மலை மாதிரி நம்பி இருந்தேன். ஆனா என் மாமா என்னை ஏமாத்திருச்சுல அத்தை. என்னால இதை தாங்கவே முடியல. முத்தழகு அழாத. நீ நினைக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அபி வளகாப்பு விஷயத்த அண்ணன் உன்கிட்ட சொல்லல. மத்தபடி ஒண்ணும் இல்ல. முத்தழகு அழாதம்மா. முத்தழகு அழாத முத்தழகு. நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் இப்படி பண்ணவே மாட்டேம்மா. நீ என்னை விட்டு போயிட மாட்டிய மாமா. போக மாட்டேன் முத்தழகு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சூப்பர் மாமா. நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் படி நீ என்ன கல்யாணம் கட்டிப்பல்ல, ஏமாத்த மாட்டியே. கட்டிக்கிற முத்தழகு. ஸ்ரீஜா சக்சஸ். நம்ம பிளான் வேலை செஞ்சிருச்சு. எனக்கு இது போதும் மாமா, இது போதும். வா மாமா, நமக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. நம்ம போலாம் வா. போ 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 போ. வந்துரு ஸ்ரீஜா போயிடலாம். அபி, வளக்காப்பு பாதிலே நின்னு போயிடுச்சுன்னு வருத்தப்படாதம்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் வரேம்மா. தங்கச்சி, உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணுது. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. சரி தங்கச்சி, பாத்துக்கலாம்.
எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் படி என்ன கல்யாணம் கட்டிப்பல்ல, ஏமாத்த மாட்டியே? கட்டிக்கிறேன் முத்தழகு. பாப்பா, எனக்கு உன் அப்பா அவர் கையால சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு என் கையில கண்ணாடி வளையல் எல்லாம் போட்டு விட்டுட்டு சீர் செய்ய போறாருன்னு ஆசாசியா இருந்தேன். ஆனா இப்பவும் போல என் ஆசை நிராசை ஆயிடுச்சு பாப்பா. சஞ்சீவ் எனக்கு பொட்டு வச்சு விட்டு என் கையில வளையல் எல்லாம் போட்டு விட்டு சீர் செய்ய வரும்போது பேரு காலத்துல புயல் வீசுற மாதிரி திடீர்னு அந்த முத்தழகு வந்து சண்டை போட்டு சஞ்சீவ எனக்கு சீர் செய்ய விடாம கூட்டிட்டு போயிட்டா பாப்பா. எனக்கு மட்டும் ஏன் பாப்பா இப்படி எல்லாம் நடக்குது? நான் அப்படி என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டேன்? எல்லா பொண்ணுங்க மாதிரியும் தான் புருஷன் கூட வாழணும்னு ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த சாதாரண வாழ்க்கை கூட பூதம் காக்குற பொதையெல்லாம் மாறி போச்சு. நாளைக்கு சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம். அத நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. சஞ்சீவ் முத்தழகு கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னா ஜெயில இருந்து தப்பிச்ச பாண்டி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊருக்கு வரணும். அப்படி பாண்டி வந்தா மட்டும்தான் நான் இந்த ஊர் ஆளுங்களுக்கு சஞ்சீவ் வேற பாண்டி வேறன்னு நிரூபிச்சு என் சஞ்சீவ் கூட நான் சேர முடியும். பாண்டி கண்டிப்பா இந்த ஊருக்கு வந்துருவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் தைரியமா இருக்கேன் பாப்பா. இந்த நேரத்துல யாரு? சஞ்சீவ், இந்த நேரத்துல நீ என்ன? நான் இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. முதல்ல உள்ள போ. போ. வா. என்ன விஷயம் சஞ்சீவ்? எதுக்கு நீ யாருக்கும் தெரியாம இப்ப இங்க வந்திருக்க? இல்ல, நானே தான் உங்ககிட்ட வந்து வளைகாப்பு பண்றதா சொன்னேன். முத்தழகு விஷம் குடிச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு வளைகாப்பு நடத்துற விஷயம் முத்தழகு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் தான் காளி என்னன்ட்ட பணம் கொடுத்து உனக்கு வளைகாப்பு நடத்த சொன்னேன். அதுவே தப்பு தான் அம்பி. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. காளி என்னன்ட்ட வளைகாப்பு நடத்த சொல்லி நான் பணம் கொடுத்த விஷயத்த நீயும் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக கோவப்படாம இருந்த. இன்னைக்கு வளைகாப்புல நான் உனக்கு வளையல் போட வரும்போது முத்தழகு வந்து சண்டை போட்டு வளைகாப்பை கெடுத்துட்டா. அது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அபி, உனக்கும் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். வளைகாப்பு நடக்கும்போது நீ எவ்வளவு ஆசையா இருந்திருப்ப. அதெல்லாம் நிராசையிடக்கூடாதுன்னு தான் இப்ப நான் வந்திருக்கேன். அபி, முத்தழகால நின்னு போன இந்த வளைகாப்ப இப்ப நான் உனக்கு நடத்துறேன். அபி, வா, வந்து சேர்ல உட்காரு. வா.
அபி வா வா அபி வா. எனக்காக நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீ திரும்ப வந்து எனக்கு வளகாப்பு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சீவ். இல்ல அபி, நன்றி சொல்லணும்னா நான் தான் உனக்கு சொல்லணும். ஏன் சொல்லப்போனா நான் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்கணும்.